Hello guys, welcome to my YouTube channel Neha Talks. இந்த ஒரு வீடியோ எதுக்குன்னா நான் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் நான் ஜிம்முக்கு இப்பதான் போறேன். ஸோ அதனால நான் ஆஃப்லைன்ல போயிட்டு நிறைய டிஷர்ட் நிறையால 2 செட்டு மட்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எப்படின்னா நான் ஜிம்முக்கு போறேன். ஸோ 2 செட்டு மட்டும் ஒரு டிஷர்ட்டு ஃபேண்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கினேன். அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு குட்டி வீடியோ மாதிரி. ஸோ பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிஷர்ட் தான். இது கொஞ்சம் நல்லா ப்ளூ கலர்ல இருக்கும். எப்பவுமே நான் பிளாக் தான் நிறைய வாங்குவேன். என்கிட்ட மோஸ்ட்லி நிறைய பிளாக் தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே. இந்த டிஷர்ட்லேயுமே வந்து மேலே பிளாக்காக இருக்கும், அப்புறம் ஸ்லீவ்ல லைட்டாக பிளாக் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் இது ஒன்று வாங்கினேன். இதோட ரேட் வந்துட்டு ஒரு 350 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ காய்ஸ் நான் எப்பவுமே பிளாக் தான் நிறையா வச்சிருப்பேன்னு உங்ககிட்ட சொன்னேன். இதுவும் ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் தான். இதில் அழகாக ஒரு ரிப்பன் மாதிரி இந்த நடுவில் வந்துட்டு கொடுத்தாங்க. அப்புறம் இது ஸ்லீவில் வந்துட்டு பஃப் வச்சுருந்துச்சு. இது பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ நான் இது ஒரு வாங்கினேன். இதோட ரேட் என்னன்னா ஒரு 250 ஒரு 300 அந்த ரேஞ்சில் தான் இது இருந்துச்சு. காய்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த ட்ராக் தான். இந்த ட்ராக் வந்துட்டு இதில் ஒரு நாட் இருந்துச்சு, இது எலாஸ்டிக் இருந்துச்சு, இதில் ஜிப்பு இருந்துச்சு. இது கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு கீழேயும் பிளாக் கலர் இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது என்னன்னு எனக்கு தெரியல அதோட நேம். உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சுச்சுன்னா அது கமெண்ட் பண்ணுங்க. இது இருக்கிறதுனால இந்த ட்ராக் மட்டும் நம்ம போடும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு லுக் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ராக்கோட ரேட் வந்து ஒரு 400 இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வாங்கி நான் எப்படியோ ஒரு 2 வீக்ஸ் மேலே இருக்கும். அதனால இந்த ரேட்லாம் நான் கொஞ்சம் மறந்துட்டேன். காய்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் கலர் ட்ராக்கு தான். இதுலேயும் சேம் அந்த எலாஸ்டிக்கு, ஒரு நாட்டு, ஜிப்பு, கீழேயும் இது மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கிளாத்து, ஃபிட்டிங் எல்லாமே ஓகே. ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம கடைக்கு போய் பார்த்து வாங்குறோமோ அதே மாதிரி தான் ஒரு இன்னர் வரையும் நம்ம முக்கியமாக பார்த்து வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் அதை ஆன்லைனில் வாங்கலை. இது நான் போய் ஆஃப்லைனில் தான் பார்த்து வாங்கினேன். இதில் வந்து ஒரு கப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ரிமூவும் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இருந்தாலும் ஓகே தான். இதோட கிளாத்துமே நம்மளுக்கு பின்னாடி ஹூக்லாம் ஒரு சிலது வச்சுருப்பாங்க. அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். நம்ம அங்கே போய் ஒர்க் அவுட் பண்ண தான் போகிறோம். அந்த ஹூக் இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். எனக்கு அது மாதிரி இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கல. இது யூஸ் பண்ணும் போதுமே வந்துட்டு இது நான் வேர் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. சுத்தமாக நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரா வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு நம்மளுக்கு ஷோல்டர் பின்னாடி வரும். இது மாதிரி எதுக்குன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக நம்மளுக்கு பாடி கொஞ்சம் டைட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு ப்ரா வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே நான் கிரே கலர்ல தான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இதில் லைன் இருக்கும். இதுக்கு அப்பவுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது இருந்தாலும் ஓகே தான். அந்த மாதிரி தான். கேர்ள்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேண்டீஸ் வந்துட்டு வச்சுருக்கணும். ஏன்னா நானே ரோட்டில் போகும்போது நிறைய கேர்ள்ஸ் வந்து பார்த்துருக்கேன். அவங்க பேண்ட்டில் இருக்கிற லைன்லாம் ரொம்ப ஆக்வர்டாக ஒரு மாதிரி அப்படியே தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேண்டீஸ் யூஸ் பண்ணும்போது தெரியாது. இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மேபி தெரியாமலும் இருக்கலாம். நானே ஆன்லைனில் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன். இதை பற்றி யாருமே எதுவுமே பேசவே இல்லை. யாருமே எனக்கு தெரியலையா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நான் இது மாதிரி யாரோ இதை சொல்லி நான் பார்க்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு பேண்ட்டி லைன்லெஸ் பேண்டின்னு கேட்டால் தருவாங்க. இது ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம், ஆன்லைன்ல. கைஸ் ஃபைனலாக ஷூ நான் ஃபஸ்ட்டு வேறு ஒரு ஷூ தான் வந்து பார்த்தேன். அந்த ஷூ வந்துட்டு ஃபுல் பிளாக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என் கண்ணுக்கு இந்த ஒரு ஷூ வந்து பட்டுச்சு. இதில் வந்துட்டு கொஞ்சம் ரெட்டு, அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் ரெட்டு ஒயிட் அது மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி இருந்துச்சு. பார்த்தோன்னே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கினேன். இதோட ரேட் வந்துட்டு ரொம்ப ஹைலாக கிடையாது. நான் பிகினராக இருக்கேன் அப்படின்றதுனால ஒரு 500 தான் என் பட்ஜெட்டே இருந்துச்சு ஷூக்காக. ஆனால் ஷூ வந்துட்டு கொஞ்சம் ரேட் அதிகமாக வாங்கினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நல்லது நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஓடுறோம், அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஷூ தான் பார்த்து வாங்க. ரேட்டு கம்மியாக 500 வேணும் அப்படின்றதுனால இது ஒரு 450 ரூபீஸில் தான் வாங்கினேன். அதுக்கேற்ற மாதிரி இதுவும் நல்லா தான் இருக்குது. குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. கலரும் நல்லா, கம்ஃபர்ட் எல்லாமே ஓகே. ஸோ கைஸ் நான் ஜிம்முக்காக வாங்கினேன் எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் ஷோ பண்ணிட்டேன். நான் எதுக்காக இன்னைக்கு ஜிம்முக்கு போகிறேன்னா, கண்டிப்பாக நான் மென்டலி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் எனக்கு தெரியும். பட் ஃபிசிக்கலாக நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஜிம்முக்கு போகிறேன். நான் ஜிம்முக்கு போகிறேன்னு சொன்னோன்னே என்னோட ஃபேமிலி சைட்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ ஃபிட்டாக தானே இருக்க, நீ எதுக்கு ஜிம்முக்கு போகிறேன்னு கேட்டாங்க. பட் நம்ம ஹெல்த்துக்காக கண்டிப்பாக நம்ம இப்போ நான் ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடுவேன். இப்போ நான் ஜிம்முக்கு போனால் என்னோட லைஃப் ஸ்டைலோ டோட்டலாக சேஞ்ச் ஆகும், என்னோட ஃபுட்டோ கொஞ்சம் டோட்டலாக சேஞ்ச் ஆகுன்றதுக்காக தான் நான் ஜிம்முக்கு போகிறேன். கண்டிப்பாக ஜிம்முக்கு போகிறது ஒரு நல்ல விஷயம். எல்லாரும் ஜிம்முக்கு போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஜிம்முக்கு போய் தான் ஒர்க் அவுட் பண்ணணும்னால வீட்டில் ஏதாச்சும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. டாடா பாய்.